தி டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட யதார்த்த ஜோசியர் ஷெல்வி அவர்கள் இருக்காங்க. தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். தி டிவைன் நேயர்களுக்கு உங்களுடைய ராசி பலன் நீங்க பல நாட்களா என்னுடைய ராசி பலன் நான் சொல்லல. உங்கள் வாயிலா தமிழ் புத்தாண்டு ராசி பலன் கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த டிவைன் டிஜிட்டல் நேயர்களுக்கு இந்த டிபேட் என்ற பிரபலமான அரசியல் யூடியூப் சேனல் டிஜிட்டல் சேனலிலிருந்து அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக இந்த டிவைன் என்ற ஆன்மீகத்துக்கு உண்டான முழு ஈடுபாடு கூடிய ஒரு புது சேனல் தமிழகத்துக்கு வருகிறது. முதலில் தி டிவைன் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எப்படி அரசியலில் குறைந்த காலத்திலே இந்த டிபேட் சேனல் என்று பலதரப்பட்ட அரசியல் மக்களுக்கும் அரசியல் கருத்துக்களுக்கும் ஒரு சரியான சேனலாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இதில் வரக்கூடிய கருத்துக்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தமிழகம் முழுவதும் தமிழ் தெரிந்த நல்லுள்ளங்களுக்காக ஆரம்பித்து சிறிது நாட்களிலே பிரபலமானது போல் இந்த டிவைன் ஆன்மீக சேனலும் விரைவில் தமிழ் தெரிந்த நல்லோர்களுக்கெல்லாம் பிரபலமாக வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். இந்த டிவைன் சேனலில் முதலாக தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு 60 ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டில் பிரபவ ஆரம்பித்து அக்ஷய வரைக்கும் முடியும். அந்த பிரபவ அக்ஷய முடிகிறதில் 38வது வருடமான குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு என்ற 39வது வருடம் பிறக்கின்றது. அடுத்ததாக இந்த 39வது வருடம் முடிகிற காலத்தில் பிரபவ என்ற 40வது வருடம் உள்ள வரும். அது அடுத்த வருடம் வரும். 13/4/2025 வரைக்கும் 2026 வரைக்கும் மன்னிக்கவும் 13/4/2026 வரைக்கும் 14/4/2025 13/4/2026 வரைக்கும் நம்மளுடைய விஸ்வாவசு என்ற தமிழ் வருடம்தான் உலகத்தை ஆட்டுவிக்கும். அதுக்கு அடுத்தது தான் 14/4/2026 பிரபவ ஆரம்பிக்கும். எனவே இந்த டிவைன் நேயர்களுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய நேயர்களுக்கு நான் சொல்வது, கோச்சாரத்தில் எந்த ஜோதிடராக இருந்தாலும், அவர் ஜோதிட சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஜோதிட சாம்ராட்டாக இருக்கட்டும், ஜோதிடத்தின் மாபெரும் தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு கடந்த 29 வருடங்களாக ஜோதிடத்துறையில் இருக்கிறேன். தமிழக மக்களுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தமிழ் தெரிந்த உள்ளங்களுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கோச்சாரம் என்பது ராசியை வைத்து சொல்லக்கூடிய பலன். அந்த ராசியை வைத்து சொல்லக்கூடிய பலனில் 30%லிருந்து 40% நடந்தாலே பெரிய ஜோதிடம் என்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க சார். ஏன்னா இப்போ இந்த பொது பலன் பார்த்துட்டு ஜனனகால ஜாதகத்தில் ஷெல்வி நல்லா இருக்குன்னு ஒரு ராசிக்கு சொல்றச்சு, அது போட்டு ரிப்பீட் அடிச்சதுன்னு வச்சுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு என்ன திட்டுறதோட உடனே இது நடக்கலைன்னா அவங்க ஜனனகால ஜாதகம் லக்ன ஜாதகம் அவங்களோட ஜாதகத்தை பார்த்துரும். அப்போ தசாபுத்திகள் ஏதோ ஒன்று நமக்கு குளறுபடியாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்துடும். இப்போ செல்வி நல்லா இல்லை, கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு குடுகுடுப்ப மாதிரி சொன்னாலும் அவங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருந்ததுன்னா கூட அப்போ ஏதோ ஒரு நல்ல தசை நல்ல இடத்துலேருந்து நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக சார். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறுபட்டு இல்லை ஓரளவுக்கு நமக்கு பொருந்ததுன்னா அப்போ இந்த கோச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கிரகம் வேலை செய்யுதுன்னு நம்பணும். கண்டிப்பாக இதுதான் ஜோதிடம். ஸோ டிவைன் டிஜிட்டல் நேயர்களுக்கு தி டிவைன் டிஜிட்டல் நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் வருடத்தின் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த எளிய தெய்வ வழிபாடு, அந்த எளிய தெய்வ வழிபாடுகளுக்கு யூடியூப்பில் தட்டினீங்கன்னா நிறைய மந்திரம் வரும். அதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை
நீங்களே தொடர்ச்சியாக கேட்குற மாதிரி சிஸ்டத்தில் செய்து வைத்து ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அந்த மந்திர ஒளி உங்களை காப்பாற்றும். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தி டிவைன் டிஜிட்டல் நேயர்களுக்கு. சார், எப்போதும் போல முதல் ராசியான மேஷ ராசி விரய சனி, எல்லாரும் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்க போகுது? அதாவது நான் 100 வாட்டி சொல்கிறது தான், ம். சனி வரக்கூடிய காலகட்டம் அது 7.5 சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், கோயிலுக்கு போகிறீங்களோ குளத்துக்கு போகிறீங்களோ எனக்கு தெரியாது. குடும்பத்தில் அப்பா அம்மா வணங்கிட்டு கூட காலையிலே இல்லை நைட்டோ தூங்குறதுக்குள்ள 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யும். வேர்வை வந்தால் சனி உங்களை விட்டு ஓடிடும். வேர்வை வந்தால் போதும். வேர்வை வரணும். ம். சனிக்கு அங்கே வேலை கிடையாது. சரி. வேர்வை வரலன்னா சனி வச்சு செய்வார். சோம்பல் இருக்கிறவங்க மாட்டிப்பாங்க. சனி என்றாலே மந்தன். அந்த மந்தன் என்பதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் மேஷ சனிக்கு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் 7.5 சனி ஆரம்பித்தாலும் இந்த விஸ்வாவசில் மற்ற வெறும் சனியை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ராகு கேது எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, மாத கிரகமான சந்திரன் எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்குது, புதன் எப்படி இருக்குது, இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் எப்படி நகருது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதில் 7.5 சனியில் கல்யாணம் நடக்கும், மேஷன்னா நடக்கும். உத்தர சந்தானம் ஏற்படும்னா ஏற்படும். கல்யாணத்தில் சண்டை போட்டு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா திருப்பி சேரலாம். ஒரே ஒரு மெசேஜ், என்னை மன்னிச்சிருன்னு ஒரு புருஷனாக போட்டாலும் சரி, பொண்டாட்டி சேர்த்தாலும் சரி, மேட்ரு ஓவர். ஈகோ வச்சுக்கக்கூடாது. மேஷம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. மேஷம் எப்பவுமே வெளி உலகத்துக்கு தான் உழைக்கும், குடும்பத்துக்கு உழைக்காது. வெளியில் இருக்கிற உப்பு சப்பு இல்லாதவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுன்னு ஓடும். அவங்களுக்காகவே உருகும், அவங்களுக்காகவே வாழும். வீட்டில் வந்து நல்லா வாங்கி கட்டிக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது மேஷத்துக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே போல் லாபம் வரும். லாபம் வரும்னா தொழில் கிடைக்கும். அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கும். ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, கோசாலை ஆரம்பிக்கிறது, மருத்துவமனைகள் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சோஷியல் கான்டாக்ட் செய்வது, அரசியலில் பெரிய புகழ் பெறுவது, அரசு துறையில் கௌரவம் ஏற்படுவது, இதெல்லாம் மேஷத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். ஸோ மேஷத்திற்கு அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். மேஷம் என்றாலே 2 நோய் தான். ஒன்று வயிறு, நரம்பு. நரம்பு சம்மந்தப்பட்ட ஏன் வருதுன்னா தூக்கம் கிடையாது, தூங்குறது கிடையாது, அன்டைமில் சாப்பாடு, அன்டைமில் சாப்பிட்றதுனால வயிறு. இதெல்லாம் மேஷம் ரெகுலராக பார்த்துக்கணும். இந்த வருஷம்னு இல்லை, விஸ்வா வசூல் இல்லை, நீங்கள் வந்து பிரபவிலேருந்து அக்ஷயம் வரைக்கும் வர எல்லா தமிழ் வருஷத்துலையும் மேஷம் பார்த்துக்கக்கூடிய 2 விஷயந்தான், வயிறும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம். அந்த வயிறு கட்டுறதுனால ஆர்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதெல்லாம் முதல் ரீசன் வயிறு தான் இருக்கும். மேஷத்திற்கு கண்டிப்பாக இந்த தமிழ் வருடம் நிறைய நன்மைகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. பெற்றோர் பெரியவருடைய அனுகூலம் கிடைக்கிறது. பூர்வீகத்தில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. நிறைய நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க, நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இதெல்லாம் மேஷத்திற்கு பெரிய ஒரு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் இல்லைன்னா 40 நிமிடம் மினிமம். 20 நிமிடத்திலேருந்து முதலில் ஆரம்பித்து படிப்படியாக வந்து 40 நிமிடத்திற்கு உழைப்புக்கு, அதாவது எக்ஸசைஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மேஷம் வெற்றி வாக சூடும். கல்யாணம்லாம் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணுன்னா 60 வருஷம் பொறுத்து தான் பண்ணிக்கணும். சிங்கிள் மனநிலை வேணாம். ஆமாம், சிங்கிள் மனநிலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வீணாக போடும். அப்புறம் மற்றவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லாருன்னு சொல்லிட்டு வர மாதிரி நிலைமை வரும். தேவையான பார்த்துக்க. அடுத்ததாக வந்து யூடியூப்பை திறந்தாலே ரிஷபராசியா ஆகா ஓஹோ அப்படின்னு எல்லா இடத்துலையுமே எல்லா ஜோசியக்காரர்களும் செஞ்சுரியாக அடிச்சிட்டு இருக்காங்க. லாப சனி எப்படி தமிழ் புத்தாண்டு எல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு அரியர சுதனுக்கு விஸ்வாவசில் குரு நிற்கிறது மறந்துச்சு, ராகு கேது நிற்கிறது மறந்துச்சு, சனியே பிடிச்சின்னு இருக்குது. இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஏன்னா சனி தான் ஒரே கிரகம், மற்ற 8 கிரகமும் ஃபியூஸ்ன்ற மாதிரி ஒரே ஒரு ஹீரோ ரஜினி மாதிரி சனியை பிடிச்சின்னு இருக்குது. அப்படி கிடையாது. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 11இல் சனி, லாப சனி, நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். ஆனாலும் அந்த லாப சனியாக இருந்தாலும் 2இல் குரு வர்றார். அதனால் வாக்குஸ்தானம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபம் வார்த்தைகளில் அதிக கவனம். காது மூக்கு தொண்டை பற்கள் சுவாச கோளாறு வராமல் பார்த்துக்கணும்.
ரிஷபத்துக்கு மற்றபடி பழைய கடன்கள் பைசல் ஆகும். அதே போல் ரிஷபத்துக்கு வந்து தேகாரகத்தில் ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஹெல்த்தை ரீஜுனேட் பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பள்ளி கொண்ட பெருமாள் விஷ்ணு மிக மிக முக்கியம். ஹெல்த் ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக இந்த விஸ்வாவசில் 10 வருஷம் 15 வருஷம் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு நோய்க்கு நல்ல டாக்டர் நல்ல மருத்துவர் கிடைச்சி அது கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக ரிஷபத்துக்கு ஏற்படும். பெரிய விஷயம் மார்த்தட்டி சொல்லிக்கலாம். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு படிப்பு கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். என்ன தொழில் செய்கிறோன்னா தலையை சொரிய வேணாம், என்ன வியாபாரம் செய்கிறீங்கன்னா தலையை சொரிய வேணாம். இந்த அங்கிள் இந்த கார்டு இந்த கம்பெனிக்கு இப்போ நான் தான் இருக்கிறேன், இதில் இந்த முதலாளிக்கு இருக்கேன், இல்லை நானே தனியாக ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். பொண்ணு கேட்க போகலாம். அந்த அளவுக்கு கௌரவம் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படும். திருமணத்தில் தடைகள் காணப்பட்டாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தடையை மீறி திருமண அமைப்பை ஏற்படுத்துவார். லாபம் ஏற்படும், வண்டி வாகனம் அனுகூலம் ஏற்படும், பெரிய அளவுக்கு சந்தோஷம், பெரிய அளவுக்கு ஏற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படும்னா ரிஷபத்துக்கு ஏற்படும். அதனால் கௌரவம் கண்டிப்பாக ஏற்படும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தைரியமாக வாய்ப்பை தவறவிடாமல் இருக்கணும். உங்கள் குடும்ப ஜோசியரை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், அவர் இந்த திசை சரியில்லை, எந்த திசை சரியில்லைனாலும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அருமையாக வேலை செய்கிறதுனால ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ஒரு தரிசனம் பார்த்துட்டு அந்த விஷ்ணு மேலே பாலத்தை போட்டுட்டு டக்குன்னு ஆரம்பித்து முன்னேறுவது பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லாம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படுவது பெரிய அளவு உசித்தம், அனுகூலம். தேகாரக்கத்தில் மட்டும் கொஞ்சம் வாயில் கவனமாக பார்த்துக்கணும். சூடாக காஃபியை கொட்டின்னு கூட வாய் கொப்பளிக்கிறதெல்லாம் ஆகிடும். கொஞ்சம் உஷாராக பார்த்துக்க சொல்லுங்கள். அதனால் சாப்பிட்ற பொருளில் அதிக கவனமாக இருக்கணும். நான்வெஜ்ஜில் முள்ளு போய் மாட்டிக்கின்னு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போக மாட்டியெல்லாம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி எப்படி சார் இருக்கும்? மிதுனம் இந்த விஸ்வா வசூல் ஒரு பெரிய சந்தோஷம்னா ஜென்மத்தில் குரு, அதே சமயம் குரு தான் அவங்களுக்கு பாதகாதிபதி. ஸோ இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் அணிவகுத்து வரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுமா மிதுனத்துக்கு. பெற்றோர் பெரியோருடன் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். பெற்றோர் பெரியோர் தேகாரோக்கியத்தில் பாதிப்பு இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு நீங்கள் உழைத்து அதை சரி செய்து கொள்வீர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணப்படும். அடிமை தொழிலிருந்து சிலர் தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, படிப்பு தடை நீங்குவது எல்லாம் ஏற்படும். ஆனால் என்னென்னா ஜென்மகுரு எக்ஸசைஸ் பண்ணுறதோடு 24 வயசு ஆனாலும் சரி, உங்களை மாதிரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிஞ்சி போனால் 24 28 வயசுக்குள்ளே இருப்பீங்க. நீங்களாக இருந்தாலும் மிதுன ராசியாக இருந்தால் நேராக ஓடி போய் ஒரு ஃபுல்லாக மாஸ்டர் செக்கப்பில் ஹார்ட் செக்கப் பார்த்துக்கணும், லிவர் செக்கப் பார்த்துக்கணும், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா அதை பார்த்துக்கினா தான் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது எங்கேயாவது நம்மளை தொந்தரவு பண்ணும். வட்டியில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னு வச்சுங்க, மிதுனம் நான் சொன்னது எதுவுமே நடக்காது. உங்கள் மிதுனம் வந்து ஹாஸ்பிட்டலில் காலை எந்த பக்கம் ஒன்று நீட்டின்னு இருக்கும், அந்த பக்கம் நீட்டிக்கின்னு ஸ்பூன் வழியாக தான் யாராவது ஃப்ரெண்டோ இல்லை நர்ஸோ தான் சாப்பாடு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ மிதுனத்துக்கு வண்டி தேகாரைக்கு இதில் கவனமாக இருக்கணும். உயரமான இடத்துல உட்காந்துக்கினேன், எட்ஜில் உட்காந்துக்கினேன், பிலிம் காட்டிக்கினேன், டிவி பார்க்குறது, இந்த வீடியோ பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, ரீல்ஸுக்காக போயிட்டு கடல் வழுக்கலான இடத்துல தெரியாத இடத்துலலாம் நின்று ஏதாவது சேஷ்டை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, விஷ ஜந்துக்களால் பாதிப்பு வருமா. ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே நல்லது இருக்குது. ஆனால் இந்த பாதகாதிபதி இருக்கிறான்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் இந்த ஆன்மீக குருமார்கள் யாராகட்டும் இவங்கள போகிறேன் அவங்கள போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது பரிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் இழக்கக்கூடாது. ஸோ நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ராகவேந்திர வழிபாடு பண்ணுங்கள், பாபாவை வழிபாடு பண்ணுங்கள், விசிறி சாமியாரை வழிபாடு பண்ணுங்கள், வேறு திண்டுக்கல் சாமியாரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த நம்ம ரமண மகரிஷி வழிபாடு சொல்லுங்கள், பாமன் மகசாமிகள் வழிபாடு பண்ணுங்கள், அதே போல் வந்து சக்கரை அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை.
அதெல்லாம் வந்து வாழ்ந்து மறைந்து நம்மளிடத்தில் அவர்கள் மகான்கள் என்று நிரூபித்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற சாமியார் வந்து டான்ஸ் ஆடுற சாமியார், அவர் இந்த சாமியார் அந்த சாமியார்னு இதை கும்பிட்டுட்டு செல்வி சொன்னார் நான் போனேன்னு சொல்லிட்டு ஏமால சொல்லாதீங்க. ஸோ நல்லதெல்லாம் மிதுனத்துக்கு நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். குரு ஜென்மத்தில் வந்து ஒரு வருடம் இருக்கக்கூடிய காலகட்டம். விஸ்வாவசம் முழுவதும் ஜென்மகுரு இருப்பதனால் கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம். சுபிச்சம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக யோக பாலங்கள் தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். விஷ்ணு காயத்ரி கேட்பது விசேஷம். தேகாரோக்கியத்தில் நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக டிவைன் டிஜிட்டல் நேயர்களுக்கு பேசியிருக்கேன், அதை மட்டும் பார்த்து. சார் கடகராசி நேயர்கள் பாக்கிய சனி சார், அதாவது பாக்கிய சனி இல்லைன்றதோட கடகத்துக்கு சனி ஒரு பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் 9ல் தான் போகிறார். சரி, அதனால் அந்த அளவுக்கு விசேஷன்றதோட குரு பார்வை பழைய கடன்களை அடைக்கும். குரு பார்வை தேகாரோக்கியத்தை வலிமைப்படுத்தும். அதே சமயம் மன அழுத்தம் வராமல் இருக்கணும். மன அழுத்தம் வருதுன்னா வயிறு கெடுதுன்னு அர்த்தம். வயிறில் அசிடிட்டி, வயிறு டைஜஸ்டிவ், மலக்குடலில் பாதிப்பு, கிட்னியில் சிறு பாதிப்புகள், நீர்க்கட்டிகள் எல்லாம் வராமல் பார்த்துக்கிறது கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். கடகம் மன அழுத்தம் வரக்கூடாது. வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்கணும். சும்மா நல்ல வர வாய்ப்பிலெல்லாம் கோவப்படக்கூடாது, ஜலஸ் ஆகக்கூடாது, பொறாமை ஆகக்கூடாது. கடகத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். பெரியவர்களிடத்தில் மனத்தாங்களே கூடாது. ஏன்னா கடகம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. தனக்கு பிடித்ததை மூஞ்சிக்கு நேராக பேசுகிறதுல சந்திரன் ஆட்சி பெற்றுவேன். அதனால் பாராபட்சமே தெரியாது. நான் இப்படி தான், அதனால் எல்லாமே இழந்தாலும் பரவாயில்ல, தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு கடகம் நிற்கும். அதனால் கடகத்தை நம்பி இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு யாரும் இல்லை. அவருக்கு என்ன மனசு படுதோ அதை செய்யக்கூடியவர் தான். இந்த சமயத்தில் 6க்கு 9க்குரிய கிரகம் குருவானவர் 12ஆம் இடத்துல மறைகிறதுனால விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவதனால கண்டிப்பாக உணவு தானம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே புதன்கிழமையில் கொடுக்க எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுக்க அபிரிதமான வளர்ச்சியும் அபிரிதமான சந்தோஷமும் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் மிக விசேஷமாக இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது. அதுக்காக பௌர்ணமியில் 10 லட்சம் பேரோட மூச்சு முட்டி சாகிறது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். எப்போ ஃப்ரீயோ, எப்போ கூட்டமே இல்லைன்னு தெரியுதோ அன்றைக்கி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. என்னால் நடக்க முடியாது செல்வின்னா ஒரு ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்குங்க, இல்லை ஒரு காரில் ஏறி உட்காந்துக்குங்க, இல்லை 2 வீலரில் உட்காந்துக்குன்னு செருப்பை கட்டிட்டு கம்முன்னு உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கின்னு சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிகிட்டே போங்க. அற்புதமான பலன் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியம் வலுப்படும். பழைய கடன்கள் பைசலாகும். சத்ருக்கள் நாசம் ஏற்படும். சர்வ ஜெயம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது கண்கூடாக பார்க்கலாம். அதுவே பெரிய விஷயம். இரத்தபந்த உறவுகளுக்கும் இவர்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வல்லு என்று விழுவதை மட்டும் விட்டு விடுவது கடகத்திற்கு விசேஷம். நிதானத்துடன் இருங்க. ரொம்ப பேசணும், யாரையாவது கத்தணும்னா பப்ளுகாம் போட்டுட்டு நீங்களே உங்களுக்குள்ள வாயை அசைச்சிக்கிறது தான் நல்லது. அடுத்து சிம்மராசி. எல்லா ஜோதிடர்களும் அவங்கள பதட்டத்திலே வச்சுருக்காங்க. சூரியன் அதிபதி சிம்மத்துக்கு 6க்குரியவனும் 7க்குரியவன் தான் சனி. அப்போ அவங்க சத்ருஸ்தானத்துக்கும் பாதகத்துக்கும் வரான். அஷ்டமாதியில் வர்றதுனால நான் சொல்கிறது எக்ஸசைஸ் தான். ஓகே, இந்த சோஃபாவில் உட்காந்துன்னு காலையில் ரீல்ஸ் பார்த்துக்கின்னு அந்த சோஃபாவில் கை கால் அப்படி நீட்டி போட்டுக்கின்னு ஒரு காப்பியை குடிச்சிட்டு இந்த ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் இருந்தால் சரியாக வராது. பாடியில் நல்ல ஃபிட்னஸான உடற்பயிற்சி முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். அது வந்து இவங்க ரெகுலராக பண்ணிட்டாங்கன்னா இந்த விஸ்வாவசு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதே சமயம் 11ல் குரு வரும். ஜென்மத்தில் கேது வரனால நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, ப்ரெஷர், லோ பிபி வரக்கூடாது, ஐபிபி வரக்கூடாது, ஹீமோகுளோபினில் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் லாபத்தில் வரக்கூடிய குரு
குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுவார். சிம்மராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவி வந்து அதிர்ஷ்டம் செய்வார், மனைவியாக இருந்தால் கணவன் அதிர்ஷ்டம் செய்வார். ஸோ ஆப்போசிட் செக்ஸுக்கு நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் கிடைக்கிறச்ச சிம்மம் சந்தோஷம்தான் படும். வண்டியில் வித்தை காட்டினாங்கன்னா ஜன்மத்தில் இருக்கிற கேது தலையில் தான் அடிப்படை வைக்கும். அதனால் வாகனத்தில் ஏறின உடனே பெல்ட் போட்டுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடியது. சிட்டிக்குள்ளே போனாலும் பெல்ட் போட்டுக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் வழிபாடு சகல விதத்தில் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வருது விசேஷமாக இருக்கும். அதே போல் நாமக்கல் நரசிம்மரையும் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் பார்த்துருது அவர்களுக்கு ஏற்றத்தையும் மன அழுத்தத்தை போக்கிடும். இந்த ஜோசியர்களாலே நிறைய சிம்மராசிக்காரங்க ஒரே பயம், என்ன இதோட வாழவே முடியாத, கயிறில் தான் தொங்கணுமாலாம் இருக்காங்க சார். கயிறில் தான் தொங்கணுமா, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதா, இப்படி போகக்கூடாத, யாரோட பேசினா தப்பாக ஆகுமாலாம். எதுவுமே நடக்காது. ஜெயிக்க போகிற குதிரையை நீங்கள் தான். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு கெட்டவன் கெட்டு போனால் ராஜயோகத்தை கொடுக்கணும்னு தான் ஜோதிடம். அதனால் சனி உங்களுக்கு கெட்ட இடத்துல இப்போ நிற்கிறனால, சனி நல்ல இடத்துல இருந்தால் ஒன்றும் இப்போ கிழிக்க மாட்டார். கெட்ட இடத்துல நிற்கிறனால நிறைய அற்புதத்தையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுப்பார். இதே நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு கெட்ட நேரம் என்ன, ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய குரு, அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு மே மாதத்துலேருந்து வெளியில் ஓடிடுறார். ஸோ உங்களுக்கு மே மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த மே 14லேருந்து சூரியன் உச்சம் பெறுகிறான். அந்த உச்சம் பெறுகிற சமயத்தில் சிம்மத்துக்கு சில பிரச்சனைகள் காட்டும். அது 7.5 சனி வந்ததுனால தான் வருதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் வந்து பங்குனி மாதத்தில் அஷ்டமத்தில் இருப்பான், ராசிநாதன் 8ல் நிற்பான். அதே போல் ராசிநாதன் பிதிருஸ்தானமான மேஷத்தில் சித்திரை மாதத்தில் இருப்பான். சித்திரை முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும். சித்திரை முடிக்கிற வரைக்கும் லீகல் கான்செப்ட் வரக்கூடாது. சித்திரை முடிகிற வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சித்திரை முடித்த பிறகு அனுகூலம், சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றம், பெரிய சாதனைகள், அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றம், சினிமா துறை அனுகூலம், இண்டஸ்ட்ரியில் பெரிய அனுகூலம் ஏற்படுவது, பெற்றோர் பெரியவர்களுக்கு லாபம், சந்தோஷம், துணை அல்லது துணைவியாருக்கு அனுகூலம் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகளெல்லாம் டக்கு 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 டக்குன்னு சிம்மராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் நிவர்த்தி ஏற்படும். சிம்மராசிக்காரங்க எழுதி வச்சுக்கிங்க. இன்டீரியராவது பண்ணுவீங்க, ஒரு வீட்டில் டேபிள் சேராவது வாங்கி போடுவீங்க, டிவி வாங்கி போடுவீங்க. நான் சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம், 9 வருஷம் 10 வருஷம் ஒன்றுமே இல்லாத இருந்ததெல்லாம் மனதுக்கு பிடித்த வால்பேப்பர் பண்ணுவீங்க, பெயிண்டிங் அடிப்பீங்க, மனதுக்கு பிடித்த வாட்ச் கட்டுவீங்க, மனதுக்கு பிடித்த ஃபோன் வாங்குவீங்க, மனதுக்கு பிடித்த வண்டி வாகனம் வாங்குவீங்க. எல்லாமே உங்கள் மனதுக்கு பிடித்த திருமண அமைப்பு, காதல் அமைப்பு கைகூடுவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் மீண்டும் திருமண அமைப்பில் கைகூடுவது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான பாற்றெல்லாம் ஏற்படும். காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை லூப்பில் போட்டு 11 முறை டெய்லி கேட்க 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 இருக்கிற தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஏன்னா சிம்மத்தில் மக நட்சத்திரம் இருப்பதும், விநாயகர் வழிபாடும், அனுமன் வழிபாடும், நரசிம்மர் வழிபாடும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அடுத்து கன்னிராசி சார். கன்னியாராசிக்காரங்களுக்கு திருப்பதியில் ஒரு நாள் தங்கணும். எல்லா வருஷமும் தங்கணும். பெருமாளை பிடிச்சிக்கணும், குருவாயூர் கிருஷ்ணரை பிடிச்சிக்கணும். நாராயணியும் இருக்கும், பெரிய அற்புதமான பாட்டு. நாராயணியத்தை வந்து வேறு விஷயம். 100 பாட்டையும் கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பாடலே 6 நிமிஷம் ஓடும். ஆனால் நான் சொல்லலை, 100வது பாடல் மட்டும் டெய்லி கேட்கும். அது இல்லாமல் 100 பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் கேட்டுக்கினே வாங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். கன்னியாராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும், வீடு ஏற்படும், தொழில் ஏற்படும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி, ஓவாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, மூட்டு வலி மட்டும் கன்னியாராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் ஏற்படும். எல்லாவற்றையும் டக்கு டக்குன்னு ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே கன்னியாராசிக்காரங்கள்லாம் எல்லா முடிவும் எடுத்துடணும். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதனால் கன்னியாராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும், தொழில் நல்லா இருக்குமேன்றீங்க, படிப்பு நல்லா இருக்குமேன்றீங்க, வியாபாரம் நல்லா இருக்குமேன்றீங்க, பழைய கூட்டாளிகள் முறிந்து புது கூட்டாளிகள் கிடைக்கிறது, அனுகூலமான அமைப்பு ஏற்படும். அரசுத்துறை அனுகூலம் ஏற்படும், ப்ரொஃபஷன் அனுகூலம் ஏற்படும், வாத்தியார்கள் அனுகூலம் ஏற்படும், கல்லூரியை கட்டுவார்கள் சிலவர்கள், மெடிக்கல் காலேஜை கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர்னு பெரிய விருதுகள் கிடைக்கும். இந்திய நாட்டுக்கு கிடைக்கிறது இல்லாமல் உலக அளவில் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். வேற்றுமொழி மதத்தினர் இருக்கக்கூடிய ஊரில் போய் செட்டில் ஆவாங்க. அதிகமான இப்போ இந்தியாவில் இருக்காங்கன்னா
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஹிந்தி படிக்கக்கூடிய இடம், தெலுங்கு படிக்கக்கூடிய இடம், மலையாளம் படிக்கக்கூடிய இடத்துலலாம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். பல தொழில்கள் தைரியமாக பண்ணுவார்கள். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவார்கள். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு இப்போவே நீங்கள் அரியர சூதங்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறது தான் நல்லது ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான டைம் குடும்பத்தில் தான் காணப்படுகிறது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்து கொள்வதும், சிறிய தேக ஒரு 2 நாள் நீங்களே அனாசியம் வாங்கி கொடுக்குறது, டோலோ 650 எல்லாம் கூடாது. ஆலோசனையோடு மருத்துவரை பார்த்துப்பது, குடும்ப மருத்துவரை பார்ப்பது நன்மை. மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம். அலர்ஜி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சுவாச கோளாறு வராமல் பார்த்துக்குங்க. கொரோனாலாம் போயிட்டாலும் சுவாசத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் வேலை செய்வதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது. உத்தியோகத்தில் யாராவது ஏதோ சொல்லிட்டாங்கன்னா உடனே டிப்ரெஷன் ஆகி பர்ஃபெக்ஷன் பார்த்து டக்குன்னு பேப்பர் போடக்கூடிய ராசியில் யார் வரும்னா கன்னியாராசி வரும். இந்த மாதிரி ரோஷம்லாம் பட்டிங்கன்னா பேப்பரை போட்டுட்டு 1 வருஷம் இல்லை, சனி 2.5 வருஷம் 7ல் நிற்கிறதுனால 7ஆம் அதிபதி சனி 5க்கும் 6க்குரியவர், 7ல் குரு வீட்டில் இருக்கிறனால குரு கேந்திராதிபதி தோஷமாகி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு லோன்னு இல்லைன்னா உத்தியோகத்துக்கு லோன்னு வியாபாரத்துக்கு லோன்னு சுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எனவே கன்னியாராசிக்காரர்கள் தொழிலில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, 3 குரங்கு பொம்மை இருக்கும். அந்த 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோயிலில் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ தெரியாது, இந்த 3 குரங்கு பொம்மைக்கு டெய்லி ஊதுபத்தி காட்டினாவே அதிர்ஷ்டம் வரும். அதே போல் கன்னியாராசிக்காரங்க ரொம்ப ரோஷக்காரங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கிற மைனஸ். ரொம்ப நல்லவங்க பேசிக்காக, தாயுள்ள மிக்கவர்கள். ஆனால் ஓவர் பர்ஃபெக்ஷன், சின்ன விஷயத்துக்கு சென்சிட்டிவ் ஆகுறது. என்னால் தெரியாதா, எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதா அப்படின்னு ரோஷப்படுறது. இந்தா உன் வேலைன்னு 10 லட்ச ரூபா வேலையாக இருந்தாலும் மாதத்துக்கு நான் சொல்கிறேன், அதை விட்டுடுறது. 10,000 ரூபாயில் திருப்பி போய் வேலையை ஆரம்பித்து பரமபதம் போல் டெவலப் ஆகுறது. திருப்பி 10 லட்ச ரூபாய் வரைச்சும் விட்டுடுது. இதில் கவனமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பல பேர் பேப்பர் போடணும்னு நினச்சவங்களோட மனநிலை இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பேப்பர் போட்டால் பேப்பர் கடைக்கு கூட போகாது. ஓகே, உங்களுக்கு வடைக்கு கூட யூஸ் ஆகும். கவனமாக இருக்கும். ஓகே சார். துலாம் ராசி. துலாம் பட்டீஸ்வரம் துர்க்கை மிக மிக முக்கியம். அதாவது காமதேனு இருக்கக்கூடிய காமபுரீஸ்வரர் பட்டீஸ்வரம் பைரவர் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில். அந்த துர்க்கையில் பார்த்திங்கன்னா அனுகூலத்துடன் இருக்கக்கூடிய துர்க்கை. அந்த கோயிலில் 34 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து, குங்குமத்தை கொடுத்து, விபூதியை கொடுத்து, நல்லெண்ணெயோ பசுனையோ உங்களுக்கால எவ்வளோ முடிகிறதோ கொடுத்துட்டு ஒரு பழம் வாங்கி குடும்பத்தோடு ஜூஸ் சாப்பிடுறது. அந்த விபூதி குங்குமம் அந்த படத்தை வைத்து தினமும் கும்பிட அனுகூலம் காணப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் விஸ்வா வசூல் ரிஷபம் துலாமெல்லாம் பிரமாதமான ராசி, அனுகூலமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் செட்டில் ஆகலைன்னா எப்போ தான் செட்டில் ஆகுது யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. டிப்ரெஷன் ஆகாதீங்க. ட்ராவல் எடுங்க, சந்தோஷப்படுங்க. தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி வரும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதுகு தண்டுவடம் மிக மிக கவனமாக பார்த்துக்கணும். விட்டமின் டி, மினரல்ஸு, கால்சியமு, ஜாயின்ட் பெயின்ஸு, அலர்ஜி, இதுதான் மனம். பெரிய விஷயம் மன அழுத்தம் வரும். ஏன்னா சனி 6ல் இருக்கனால கழிவுகள் தொந்தரவு பண்ணுறதுனால மன அழுத்தம் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் துளாராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துர்கை வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் இருக்கும். ஏதோ அந்த விஸ்வாவசுக்கு மட்டும் செல்வி சொல்கிறாருன்னு நினைக்காது. அதே பரியம் நீங்கள் சனியுடைய உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் தயவுசெய்து உடற்பயிற்சி செய்யுங்க. 20 நிமிஷம் 30 நிமிஷமாவது. எங்கேயுமே நடக்க முடியலன்னா வீட்டு மாடி படிக்காட்டே ஏறி இறங்கின்றுங்க. இறங்குறச்சே செல்ஃபோனை நோண்டிக்கினே விழுந்துட்டு செல்வி சொன்னனால தான் நடந்தேன், எனக்கு இப்படி ஆச்சுன்னு ஏன் மேலே பழிய போடாது. அதனால் அந்த உடற்பயிற்சி செய்கிற சமயத்தில் மியூசிக் கேட்குறதெல்லாம் அதெல்லாம் தொலைவில் வச்சுருங்க. காதில் மாட்டின்லாம் இல்லாமல் ஜாலியாக நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு ஆயாக உடற்பயிற்சி செய்வது அனுகூலமான காலகட்டம். பெரிய அளவு நிம்மதி, பெரிய அளவு சாதனை எல்லாம் ஏற்படும். அதே சமயம் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
துலா ராசிக்காரர்களுடைய துணை அல்லது துணைவியார் மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தை பெறுவார்கள். நல்லபடியாக உங்களுடன் தாங்கி நிற்பார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகள் ஸ்தானத்தில் ராகு வந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் அவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சமும் சந்தோஷமும் ஏற்பட்டு கண்டிப்பாக கொடுப்பார். 11 லாபத்தில் கேது இருப்பதனால் கண்டிப்பாக தெய்வீக வழிபாடு, தெய்வ கைங்கரியங்கள் செய்வது, ஆலய திருப்பணிகள் செய்வது, மனதிற்கு பிடித்த ஆலயங்களுக்கு செல்வது, ஆலயங்களுக்கு உண்டான கோயில்களில் சாப்பிடுவதற்கு உண்டான உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பதெல்லாம் துலாத்துக்கு ஏற்படும். சார் விருச்சிக ராசி எப்படி சார் இருக்கும்? தமிழ் விருச்சிகம் என்றாலே ஞாபகத்தில் வச்சுக்கணும். சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சம் ஆகுறது, சந்திரன் ஆட்சி பெற்றால் அது கடன், சந்திரன் உச்சம் பெற்றால் ரிஷபம். எனவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் மற்ற ராசிக்காரங்க இருந்தாலும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். ஆமாம், மனதை ஒருநிலைப்படுத்தும். நான் சொல்ல டென்ஷனாக ஹரிஹரம் சுத்தம் சொல்கிறேன். ஏன்னா டென்ஷனாக இருக்காங்கன்னா அவங்க எப்படின்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப ஸ்பீடு. அவங்கள மாதிரி ஸ்பீடாக எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது கடவுள்கால முடியாது. இவங்க வந்து டக்குன்னு ஸ்மார்ட் டிசிஷன். விருச்சிகம்னா ஒரு எக்ஸாம்பிள் மோடிஜியெல்லாம் விருச்சிகம். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த கலிபர் பாருங்கள். இவ்வளோ வயசு ஆகுது, இவ்வளோ இது ஆகுது, அதை காட்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. வயசானது இவ்வளோ வயசாகிடுச்சே மோடிஜின்னா கோவம் வரும். ஸோ அது போல தான் இது. அவங்க அந்த மோடிஜிக்குன்னு இல்லை, எல்லாம் அந்த ராசியை சார்ந்தவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஃபிட்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க மறந்த மெடிடேஷன், தியானம் கற்றுக்கிறது, விரதம் இருப்பது, ஏகாதேசி விரதம் இருக்கிறதெல்லாம் விருச்சிகத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். வளர்ப்பிறை ஏகாதேசி, தேய்ப்பிறை ஏகாதேசி. அது வந்து சுகர் இருந்துட்டு விரதம் இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஸோ உங்கள் டாக்டரை கேட்டுட்டு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது இருக்கும். திருச்செந்தூர் போகும். திருச்செந்தூர் தான் இவங்களுக்கு சுபிச்சம். இலை விபூதின்னு கிடைக்கும். அந்த இலை விபூதி வாங்கி நல்ல விபூதியோட கலந்து டெய்லி காலையில் ராத்திரி வச்சுக்கணும். திருச்செந்தூர் படைச்சி வச்சு தினம் தீபம் ஏற்றணும். இப்போ என் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இந்த வருஷத்தில் கவனமாக இருக்கணும். 5ல் இருக்கக்கூடிய சனி பிள்ளைகளை தொந்தரவு பண்ணுவார். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கம், பிள்ளைகளோட நடவடிக்கை, பிள்ளைகளோட வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் அவங்க கவனமாகலாம் இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு தொந்தரவு வராமல் இருக்க அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலே பிள்ளைகள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி படிக்க 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 விசேஷம் ஏற்படும். அதே சமயம் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம், தொழிலிலும் காப்பாற்றலாம், அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஏற்படும். முதலீடுகள் அதிகமாகும். கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக தேய்ப்பீங்க. ஆனாலும் அதன் மூலியமாக அனுகூலம் காணப்படும். ஏன்னா பழைய கடன்களை பைசல் செய்வது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, டிவி வாங்குறது, ஃபோன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான கம்ப்யூட்டர் வாங்குறது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறது போன்ற விஷயம்லாம் கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சுபிட்சத்தில் முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும். அஷ்டமத்தில் குரு. அதனால் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சிகம் வரும். எனவே மன அழுத்தம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா செல்வி என்னடா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இதனால தான். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணுங்கள். தோப்பு கரணம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் என்னை பொறுத்தவரைக்கும் விருச்சிகம். தோப்பு கரணம் பண்ண அந்த காதை பிடிச்சி பண்ண அந்த எல்லாவுடைய நம்மளுடைய எனர்ஜியும் வேலை செய்யும் என்பது மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். எனவே விருச்சிகம் வந்து வயசானவங்க முடியலன்னா சோஃபாலே உட்காந்துக்கின்னு சேர்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆக விருச்சிகத்திற்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனம், மற்ற விஷயம்லாம் ஏற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான ராசி. அதே சமயம் உடன் இருப்பவர்கள், வேலை செய்பவர்கள், உங்களுடன் ரொம்ப நாள் பயணிப்பவர்கள் உங்களுக்கு எதிரான மனநிலையில் இருப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இது. ஆமாம், கவனமாக இருக்கும். ஓகே சார். தனுசு ராசி. தனுசு ராசி பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம், பஞ்சமுக அனுமன் கஷேத்திரம், அனுமன் சாலிசா கேட்க கேட்க அனுகூலம் ஏற்படும். அடிவயிறு, முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதி கவனமாக பார்த்துக்கொள்வது தனுசுக்கு முக்கியம். பெற்றோர் பெரியவரோட தேகாருக்கு சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் தனுசுக்கு ஏற்றம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடற்பயிற்சி தான். தனுசு அற்புதமாக உடற்பயிற்சி செய்யும். ஒரு 4 வருஷம் 8 வருஷமாக தான் உடற்பயிற்சி பார்த்தா கோபம் வர்றது, நல்ல சாப்பாடு கட்டுறது, அது கொஞ்சம் கிரகம் மாறும். அதில் அந்த நட்சத்திரங்களிலுடைய பாதிப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்க தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள்,
அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதும் குரு உங்களை பார்ப்பதும் சுபிட்சம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் முட்டு கொடுப்பதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் முட்டு கொடுப்பதும், குடும்பத்தில் கணவனை பற்றி மனைவியிடத்தில் யாராவது குறை கூறினால் அதை கேட்பது தேவையற்றது. மனைவியை பற்றி கணவனிடத்தில் குறை கூறினாலும் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாத ராசி யார் என்றால் தனுசு ராசி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பெரியவங்களுடைய எழுத்து பார்த்துக்கணும். பெற்றோர் எழுத்து, உங்களோட 1 வயசு 2 வயசு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவு, அக்கா உறவுகளில் கவனமாக இருப்பது அவர்களுடைய தேகாரகத்தை மிக முக்கியம். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். வீடு நடக்கும், நகை நடக்கும், சுபிச்சம் நடக்கும், குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க, அரசியலில் பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது. தனுசுக்கு சுபிச்சத்தை ஏற்படும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, அதிகமான ஆபரணங்கள், வைரத்திலேருந்து எல்லாமே வாங்கக்கூடியது. நீங்கள் வைரம் வாங்கக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் கண்டுக்காதீங்க. மனதிற்கு பிடித்ததெல்லாம் வாங்கலாம். ஏன்னா குரு பார்வை, குரு 11ஆம் இடத்தை பார்ப்பதும் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பதும் அதிகமான டிராவல் செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு வருவார்கள். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது, மன அழுத்தம் கொள்ளாதீர்கள். தூக்கத்தில் கொஞ்சம் நல்லா தூங்குங்க. ஆனால் உடற்பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதம் ஏற்படும். ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படும். அரசு கௌரவம் ஏற்படும். அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதனால் பாஸ்போர்ட்டு, விசா, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துக்குங்க. நல்ல நண்பர்களுடையது ஃபோனில் மட்டும் வச்சுக்காதீங்க. நல்ல நண்பர்களை பற்றி ஒரு டைரியில் எழுதி அவர்கள் ஃபோன் நம்பர்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் டிக்குன்னு ஃபோனுக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சு, ஃபோனுக்குன்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பயந்துருவாங்க. தனுசு பதட்டம் ஆகிடும். அப்படியே கை காலெலாம் உதறும், பொப்பு பொப்புன்னு ஆகிடும். திடீர்னு வீட்டில் தூங்கினே இருப்பாங்க. நைட் லேம்ப் கட் ஆகிடுச்சு, கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அது ஆகிட்டு அப்புறமா உடனே ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த 5 நிமிஷம் இவங்க பண்ணுற சேஷ்டை இருக்குது, எல்லாருக்கும் ஏதோ அங்கே ஆயிடுச்சோன்னு பயப்படுற அளவுக்கு ஆகிடும். ஸோ தனுசு அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அதிக அற்புதம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக 2ல் இருந்த 3ல் இருந்த சனியானவர் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் நன்மைகள் தருவதற்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். பஞ்சவடி அனுமன் சேத்திரம் அதை விட முக்கியம். சார், மகர ராசி. மகரம், இந்த விஸ்வாவசு புத்தாண்டில் சனி விலகிடுச்சு. சனி விலகினாலும் சனிக்கு அதிபதியான ஒரு ராசி. ஆனால் 8ல் கேது இருக்குது. நரம்பு உபத்திரம், ப்ரெஷர் பார்த்துக்கும், லோ பிபி பார்த்துக்கும், ஹீமோக்ளோபின், திடீர்னு பிளட்டெல்லாம் டக்குன்னு சுகர்லாம் இறங்கிடும். அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட்டோ மற்றதெல்லாம் வச்சுக்கும். சரி. உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. வண்டியில் வித்தை காட்டாத ராசி யாருன்னா மகரம். எல்லாமே நல்லது நடக்க போகுது. தொழில் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் கஷ்டப்பட்டு, தொழிலில் அடி வாங்கி, தொழிலில் அவமானப்பட்டு, கடனால் பிரச்சனை ஆகி வியாபாரத்தை மூடினவங்களாம் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஏற்றம் ஏற்படும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை கண்டிப்பாக இருக்காது மகரத்துக்கு. அப்படி இருந்தால் உங்கள் சகவாச கோளாறுன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். மகரத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். தேகாரகத்தில் கழிவு பாதை, முதுகு தண்டுவட பாதை, கழுத்து பகுதி, மயக்கம் வரக்காமல் பார்த்துக்கும். மகரத்துக்கு வாகனங்களில் வித்தைகள் காட்டினால் பெரிய இழப்பு ஏற்படும். அந்த இழப்பு நீங்கள் நினைக்க முடியாத இழப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு உறுப்புகள் பிரச்சனையாகிடும். தயவுசெய்து வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஃபோன் பேசிக்கின்னு ஓட்டுறது, லெஃப்ட் சைடில் ஓட்டுறது, லெஃப்டில் வாங்கி ரைட்டில் ஓட்டுறது, இதெல்லாம் வேணாம். ஏன்னா அதி அற்புதமான காலகட்டம். வார்த்தைகளில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குரு. குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் ஒரு சாப்பாடு, எலுமிச்சைப்பழ ஊறுகாயோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ ஒரு ஏழைக்கு கொடுக்க பணம் நஷ்டமாகாமல் காப்பாற்றப்படும். இல்லைன்னா மருத்துவ செலவுக்கு தான் அந்த பணம் போகுன்றது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாட்டுங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு இந்த தமிழ் வருஷத்தில் விஸ்வாவசு மட்டும் பார்க்காதீங்க, பிரபவையும் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த வர தமிழ் வருஷத்துலேயும் சேர்த்துக்குங்க. 2.5 வருஷத்துக்கு சனி உங்களுக்கு
நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் சுறுசுறுப்பு பங்கம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுக்குள்ளே உடற்பயிற்சி செய்துட்டு நமக்கு நல்லது தான் நடக்கும். நான் எந்த ஜோசியத்தையும் நம்ப மாட்டேன். வண்டியில் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதில் மட்டும் கவனமாக இருப்பேன். கூடா நட்பு மட்டும்தான் கேடு விளையும். ஏன்னா ராகு 2 8 கேது இருக்கிறச்ச எவனாவது நண்பன் போர்வையில் வருவான், தோழிகள் போர்வையில் வருவான், குடும்பத்தில் சொந்தக்காரன் போர்வையில் வருவான். நம்மளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்மளை கோட்டு கொடுப்பான், இல்லை பின்னாடி புறம் பேசுவான். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் மகரம் கவனமாக இருப்பது தான் மிக மிக முக்கியம். கவனராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மற்றபடி வெளி உலகம், தொழில், உத்தியோகம், பயணம், திருமணத்தடை, 6ல் இருக்கக்கூடிய குரு திருமணத்தடையை நீக்குவான். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அனுகூலத்தை தருவோம். அதனால சுபிட்சம் ஏற்படும். 7ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் உண்டான விசேஷமே குரு பார்வை தான். ஸோ பணம் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சி வரும், நல்ல லெவலில் செல்வாக்கு கூடும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சந்தோஷமாக பண்ணி அனுகூலமாக இருங்க. வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், நெருப்பு இடங்கள், பெரிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த படிக்கட்டு எட்ஜி ஓரங்கெல்லாம் உஷாராக இருக்கணும். அதே போல் மாடை கும்புறேன்னு போனால் கூட மாடு லெஃப்டில் ரெடியாக காலை தூக்கின்னு இருக்குதான்னு பார்த்துட்டு உதவாங்காமல் இருக்கணும். கழுதையாக திடீர்னு மாடு மாறிடுமா. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். ஓகே, அதாவது சக்ஸஸ்ஃபுல், பெரிய சக்ஸஸ் தான். சரி சார். சார் கும்பராசி மகரத்துக்கு மறந்துட்டேன். மகரத்துக்கு பிள்ளையார்பட்டி தான் சிறந்த பரிகாரம். பிள்ளையார்பட்டியில் அபிஷேகம் செய்து விபூதி கொண்டு வருவதும் குங்குமம் கொண்டு வருவதும், பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தீபம் ஏற்றுவதும், அந்த பிள்ளையார்பட்டி விபூதி குங்குமத்தை தினமும் சூட்சமமாக உயிர்மாக பாவிப்பது நல்லது. சரி, பாதசனியால் பதட்டப்பட்டு இருக்கும் கும்பராசி, அது கும்பராசிக்கு வந்து ராசிநாதனே சனி தான். சனியால் பதட்டம் படுறாங்கன்னா அப்போ இவங்க சனியே கிடையாது. அப்போது நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் தான் ரூலர், உங்களுக்கு அதிபதியே சனி. சனியால் அப்புறமா நீங்கள் எப்படி பதட்டப்பட்டால் என்ன ஆகும்? அதனால் உடற்பயிற்சி செய்யலைன்னா பதட்டப்படும். அதே சமயம் கண்டிப்பாக முதுகுத்தண்டோடம், கழிவுப்பாதை, மூட்டுக்கள், பாதம், நகத்தில் இன்க்ரோ நெயில் வரக்கூடாது. அதுதான் கும்பராசி. அதே போல் பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நரசிம்மர் கோயில், எங்கெங்கெல்லாம் நரசிம்மர், பூவரசங்குப்பம், சிங்கர்குடி, நம்மளுடைய பார்சாதி கோயில் அழகிய சிங்கர், அடையார் அனந்தபத்மநாப கோயில் நரசிம்மர், சிங்கப்பெருமாள் கோயில், அதே போல் பரிக்கல் கோயில், அகோபிலம் நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர், எங்கெங்கே சோழிங்கர் நரசிம்மர், எங்கே நரசிம்மர் இருந்தாலும் ஏறிடணும். ஏறிட்டு வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு 10 கிலோ வெல்லம், இல்லை 1 கிலோ வெல்லம், ஒரு 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் சுக்கு, இதை முடியாது இன்னும் கம்மியாக தான் பண்ணுவேன்னா உங்கள் வசதி எவ்வளவோ பானகத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. அது பானகம் பண்ணுறாங்க, இல்லை யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க, நமக்கு தோஷம் போயிடும், நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் நரசிம்மர் காயத்ரி, நரசிம்மர் கவசம், நரசிம்மருடைய மந்திரம், நரசிம்மருடைய ஓம் நரசிம்மாய நமகன் 108 முறை சொன்னாலே போதும். எல்லா விதத்திலையும் ஏற்றம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் ஏற்படும். பழைய பகைகள் நட்பு ஏற்பட்டு அனுகூலம் ஏற்பட்டு எல்லா விஷயத்திலும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்வது. அதே போல் கூடா நட்பில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கணும். கும்பராசிக்காரங்க வார்த்தையை மட்டும் விட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான நகை, அதிகமான முதலீடு, அதிகமான வீடு, அதிகமாக இன்டீரியர் எல்லாம் பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவான்னா கும்பராசிக்காரங்க வருவதை கண்கூடாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். பிள்ளைகளோட அரவணைத்து கொள்ளணும். பிள்ளைகளுக்கு தந்தையாக, தாயாக இல்லாமல் நல்ல தோழனாக, நல்ல தோழியாக உடனிருந்து பார்த்து கொள்வது விசேஷமான அமைப்பை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் கும்பத்துக்கு இருப்பது தான் சகல விதத்தில் நன்மையான சூழ்நிலை ஏற்படும். அதே போல் பிதிர்தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதனால் பூர்வீகத்தில் இந்த சொத்து பிரச்சனைகள், நலன் சம்பந்தப்பட்ட பூர்வீகத்தில் வீடு கட்டுவது, பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வீடு கட்டணும், எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வீடு, எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு, அந்த இடத்துல சந்தோஷமாக ஒரு வீடு கட்டுறது, அது யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஆத்ம திருப்தி ஏற்படும். குரு பார்ப்பதனால்
அனைத்து விதமான அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றம். 4 வயசுலேருந்து 60 வயது இருக்கும். 60 வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மை. கடைசி ராசியான மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. ஆமாம், அது மட்டும். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு உங்கள்கிட்ட தான் இருக்கு. சனியுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு தான் சனியை வாடகைக்கு வர்றார், விருந்தாளியாக வர்றார். ஸோ அவருடைய ஆட்டாலாம் உங்ககிட்ட ரொம்ப இருக்காது. நீங்கள் தான் பதட்டப்பட்டு எதாவது தப்பு பண்ணுவீங்க. எக்ஸசைஸ், உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நல்லவர்களை சுற்றி வைப்ரேஷன் வச்சுக்கிங்க. குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர், திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், அதே போல் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பொங்கு சனி, இது போல் பொங்கு சனி இருக்கிற கோயிலாக தேடி போகணும். இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். உடற்பயிற்சி செய்துவிட்ட மீனராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். ஜென்ம சனியில் தான் கல்யாணம் நடக்கும், ஜென்ம சனியில் தான் புத்திர சந்தானம் கிடைக்கும், ஜென்ம சனியில் தான் படிப்பு கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து நிறைய பேர் புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மீன ராசிக்காரங்க. எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, குரூப் 1 பாஸ் ஆகிறது, ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிறது, ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிறது, அதாவது யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாமை கிளியரன்ஸ் பண்ணுறது. 5 முறை எழுதிட்டேன், இது கடைசி ஜென்ம சனி, எனக்கு விமோசனமே இல்லைன்னு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் கணபதி காயத்ரி, காரியசக்தி மாலை, அனுமன் சாலிசா, எப்பொழுதும் கவசங்களை கேட்க 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 அனுகூலமோ ஏற்படும். மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படும். கேந்திராதிபதி தோஷம் குருவாயிருப்பதனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகள், அவர்களுடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் ஒன்றாக நல்ல விஷயத்திற்கோ, ஏதாவது கோயிலுக்கோ அல்லது வேறு ஏதாவது துக்க விஷயத்துக்கோ கிளம்புகிறீர்கள் என்றால் ஒரு சிதற்காய் உடைப்பதோ அல்லது 4 எலுமிச்சைப்பழம் காரில் வைப்பதோ, 2 எலுமிச்சைப்பழம் 2 வீலரில் வைப்பதோ, அதுக்காக ஃப்ளைட்டில் போய் வைக்கலாமான்னு கேட்டால் நான் பொறுப்பு கிடையாது, ட்ரெயினில் போய் வைக்கலாமான்னு கேட்டால் பொறுப்பு கிடையாது. உங்கள் வீட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறச்ச நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா குதர்க்கமாக பேசுகிறதுல மீனராசிக்காரர்கள் வல்லவர்கள். நாங்கள் ஜோதிடத்தில் எதெல்லாம் நம்மளை காப்பாற்றுமோ அதெல்லாம் தான், அதாவது நடைமுறைக்கேற்ப ரிசர்ச்சில் பார்த்து எளிய பரிகாரங்களை சொல்வது எதற்குனா உங்களை பாதுகாப்பது தான். எனவே மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றங்களும் அனுகூலங்களும், திருமண தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, புத்திர சந்தான தடை, தேகாரோக்கியத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த தேகாரோக்கியத்திற்காக 1 நாள் 2 நாள் ஓய்வு எடுப்பதோ, நல்ல நண்பர்களுடன் போய் எங்கேயாவது ஒரு மலைவாழ் ஸ்தலத்துக்கு போகிறதோ, இல்லை மருத்துவமனையில் 1 நாள் 2 நாள் இருந்து மருத்துவ ஆலோசனை பெற்று ஜம்முன்னு ரீஜுனேட் ஆகிட்டு வீட்டுக்கு வருது, வயிறெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ஆகிறதோ, அல்லது ஏதாவது 1 டே கேர் 2 நாள் சர்ஜரி பண்ணிவிட்டு தெம்பாயிட்டு வருவதோ அனுகூல அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சார், 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகம் என்ன, பாதகம் என்ன, பரிகாரம் என்ன அப்படின்னு எளிமையாக சொல்லி முடிச்சிருக்கீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் நம் தி டிவைன் சேனலோட நேயர்களுக்கும் சிறப்பாக அமையும் நம்புகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருடத்தினுடைய பலன்களை முதலில் தி டிவைன் என்ற ஆன்மீக சேனலுக்கு உங்களுக்காக நான் வழங்கியிருக்கிறேன். எல்லோருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த டிவைன் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்தர் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி கலந்த வணக்கத்துடன்.